வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் 10th சம் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் அட்ஜ் ஆஃப் அட்ஜேன்னு கொடுத்துட்டு அட்ஜே கொடுத்துருக்காங்க. இப்போது அட்ஜாயின்ட்டு நம்ம எப்பயும் நார்மலாக அட்ஜே கண்டுபிடிக்கிறதா. இப்போ ஏ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நார்மலாக அட்ஜே எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுவோம், அட்ஜ் ஆஃப் அட்ஜேன்னா இந்த 1 மட்டும் விட்டுட்டு ரோவி காலமே விட்டுட்டோம்னா 2 × 1 2, 0 × anything 0 தானே, அதனால் -0. அடுத்து இந்த ரோ வந்து இங்கே ப்ளஸ் போடுவோம், இங்கே மைனஸ் போடுவோம், ப்ளஸ் போடுவோமா, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் போடுவோம். அப்போ இங்கே என்ன ஆகும், 0 தான் வரும். 0 கூட மறுபடியும் நீ என்ன மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு 0 தான் வரும். அதனால் நான் மொத்தமாகவே இங்கே 0ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு, அது இந்த ரோவையும் காலமே விட்டுருவோம். அப்போ 0 × anything 0, 2 × 1 1, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ அந்த 2 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 0, அப்போ இந்த ஃபுல்லாகவே உனக்கு 0 ஆயிரும். அதனால் நீங்கள் 0ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு 2, இந்த காலமே இதையும் மறைச்சிரும். அப்போ 1 1s are 1, 1 1s are 1, இங்கே ஒரு 1 மைனஸ் இருக்குது, இங்கே உள்ள ஒரு மைனஸ் இருக்கும். அதனால் 1 + 1 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த 0ன்னு இருக்கனால எல்லாமே 0 ஆயிரும். நான் ஃபுல்லாக 0 போட்டேங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை விட்டுட்டோம்னா 0 × 0 0, 0, 2 × 1 2, அதனால் -2 போட்டிருக்கேன். 0க்கு வேல்யூ இல்லாதனால நான் அப்படியே -2 போட்டேன். நெக்ஸ்ட்டு இது 0, ஸோ வேல்யூ ஃபுல்லாகவே 0 ஆயிருந்தனால 0ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு இதை விட்டுருவோம். அப்போ 1 2s are 2, 0 × anything 0, ஸோ 2 மட்டும் நான் அப்படியே போட்டேன். இதெல்லாம் சால்வ் பண்ணி போட்டால் 2 0 2 0 2 0 -2 0 2ன்னு வரும். இது டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அட்ஜ் ஆஃப் அட்ஜே கிடச்சிரும். டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா 2 0 -2 இப்படி எழுதுவோமா, 0 2 0ங்கிறத இப்படி எழுதிடுவோமா, 2 0 2ங்கிறத இப்படி எழுதிடுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ.